ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமானை சாதாரணமாக நினைத்து விடாதே, சாதாரணமாக நினைத்து நிராகரித்து விடாதே. இந்த முருகப்பெருமான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் பழிக்கும் பார் நிச்சயமாக. ஆம் செல்லமே, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. இதோ உனக்கான கஷ்டகாலங்கள் அனைத்தும் இன்று இரவுக்குள் முடியப் போகிறது. ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னோடு வந்துவிட்டேன் அல்லவா. உனது துன்பங்கள் சுகங்கள் நிச்சயமாக நல்லதொரு விதமாக மாறும். துன்பங்களை அகற்றி இன்பங்களை உனக்கு அள்ளித் தருவேன். வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாதல்லவா. இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது. நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த பிரபஞ்சம் வாழ வைக்கிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வது உண்மைதானே. தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போலத்தான் இப்பொழுது பலரது வாழ்க்கையின் நிலை உள்ளது. ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வுதான் என் செல்லமே. அதே சமயத்தில் மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தரமான தீர்வு. மாறுதல். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பேன். தாய்க்கு தெரியும் நன்றாக உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. அதே போலத்தான் படைத்த கடவுளுக்கும் தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நொடி கூட உன்னால் பேசாமல் இருக்க முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் தான் இருப்பார்கள். அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேசவே வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு. அவர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்று உனக்குள்ளேயே நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காதல்லவா. உனக்கு தனித்திறமை இருக்கிறது, தனித்திறமை இருக்கிறது தானே. அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருக்கிறதல்லவா. இவை எல்லாமே இருந்தாலே போதுமல்லவா உன்னால் எதையும் சாதிக்க முடியும். யாருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம். அதே சமயத்தில் தூக்கி விட்டவர்களை என்றும் மறக்காதே. தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே. நேற்று நடந்ததை கடந்து செல். இன்று நடந்ததை கற்றுக்கொள். நாளை நடப்பதை எதிர்கொள். நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி எண்ணி வருத்தப்படாதே என் செல்லமே. ஏனென்றால் அது உன்னை மீள விடாது. எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த ஒரு நாள் எல்லாம் நல்லது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும். பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நீ மகிழ்ச்சியுடன் தான் வாழப்போகிறாய். நான் உன்னோடு சொல்லட்டுமா? யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே. அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது. பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர். அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்தெறிந்துவிடும். உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன். பொறுமை பல நேரங்களில் உனக்கு உதவும். என்னையே நினைத்து கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட ஒரு பொறுமைதான். முருகா முருகா என்று எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து என்னை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும்.
உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை. ஆகையால் வாழும் வரை நன்மை செய்து வாழ்ந்து பழகு. நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் அவனுக்கு வலிக்கும் என்று. ஆகையால் நீ எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம். அது வெற்றியை தரலாம், இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம். உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகிய இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக துணையாக இருப்பேன். யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை முருகா என்று எப்பொழுதும் என் பார்வை உன்னை பாதுகாக்கும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு விமோசனம் கிடைக்கும். கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. ஆம் செல்லமே, சில இடங்களில் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும். உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும். உன் நேசம் புரியாதவர்களுக்கு அந்த இடத்தில் குறைகள் மட்டுமே தெரியும். ஆம் செல்லமே, வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? கவலையே வேண்டாம். அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள். நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே. நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் அல்லவா? மனநிலைக்கு ஏற்றாற்போல் பேசிவிடாது. ஏனென்றால் மனநிலை மாறலாம். ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. வார்த்தைகள் என்பது கடுகு மாதிரி. கடுகு கீழே கொட்டிவிட்டால் அள்ள முடியாது. அதே போலத்தான் வார்த்தைகளும் பார்த்து பேச வேண்டும். வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது. அது மனதோடு மனமாகி ஒன்றாகி நின்று அது அவர்கள் மனதோடு சேர்த்து விடும். ஆகையால் அது எந்த இடத்திலும் நீ பேசிய வார்த்தையை திரும்ப பெற முடியாது. மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் கூட அந்த வார்த்தையை நீ திரும்ப வாங்க முடியாது. சொன்னது தான். ஆகையால் தான் நீ பேசுவதற்கு முன் யோசித்து சிறந்த வார்த்தைகளை மட்டுமே உபயோகித்து பேசு என்று சொல்கிறேன். சில இடங்களில் மௌனமாக இருப்பதும் உனக்கு நல்லதுதான். அதிகமாக பேச வேண்டாம். பேசி வார்த்தைகள் முற்றிவிட்டால் அந்த இடத்தில் கோபம் உண்டாகிவிடும். கோபம் வந்துவிட்டால் நீ கோபக்காரன் என்று உனக்கு முத்திரை குத்தி விடுவார்கள். ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? இன்றோடு உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ.